இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு அது விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். எழுதப்பட்ட வேத வசனம் அன்றைக்கு எதை குறிக்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, அது இன்றைக்கு எதை குறிக்கிறது, அது தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது என்ன உணர்த்த விரும்புகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவத்தின் புதிய ஏற்பாட்டின் வசனத்தை வாசித்திருக்கிறோம். ஒரு பழைய ஏற்பாட்டின் சம்பவத்தை குறிக்கக்கூடிய ஒரு புதிய ஏற்பாட்டின் வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். வேத வாக்கியங்கள் ஏன் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனங்கள் நம்முடைய ஜீவியத்திலே என்ன சொல்ல விரும்புகிறது, இன்றைய ஆவிக்குரிய உலகத்திலே அது என்ன சொல்ல விரும்புகிறது, எழுதப்பட்ட நாளிலே அது என்ன உணர்த்தினது என்பதை நாம் ஆராய்ந்துதான் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு ஆவிக்குரிய ஜெய ஜீவியம் ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவை நாம் காத்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள உறவை நாம் காத்து கொண்டால்தான் நாம் ஒரு ஜெய ஜீவியத்தை நாம் செய்ய முடியும். ஒரு ஜெய ஜீவியத்தை நாம் செய்வதற்கு, தேவனோடு உள்ள உறவை நாம் காத்து கொள்வதற்கு 3 அடிப்படையான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று விசுவாசம், கீழ்ப்படிதல், வேத வாசிப்பு. வேதத்தை நாம் வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வாசிப்பும் ஜெபமும் ஒன்றாக இருக்கிறது. வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் ஜெபிக்க வேண்டும். யூதா அதை குறித்து எழுதும் பொழுது, நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும்படியாக நமக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அவைகள் எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். தானியேல் வேத வாக்கியங்களின் அடிப்படையில் தான் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் இயேசு சொன்ன அடிப்படையில் தான் அவர்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறார்கள். இயேசு வேத வாக்கியங்களின் அடிப்படையில் தான் போதனைகளை கொண்டு வருகிறார். இவைகள் எல்லாம் வேத வாக்கியங்களும் இயேசு சொன்ன வசனங்களும் அதன் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஜெபம் நாம் வார்த்தையை விட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு வரக்கூடாது. ஜெபிப்பதை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஜெபிப்பதை மாத்திரம் வைத்துக்கொண்டு வேதத்தை விட்டுவிடக்கூடாது. வேதம் வாசிப்பதை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. இந்த ரெண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும். நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? விசுவாசம் தான் அடிப்படை. இந்த விசுவாசிக்கக்கூடிய இடத்தில்தான் நாம் அதற்கு கீழ்ப்படிதலும் வருகிறது. வேத வாக்கியங்களை நாம் விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி ஜெபிக்க வேண்டும். இந்த அனுபவங்கள் தான், இந்த 4 அனுபவங்கள், வேத வாசிப்பு, ஜெபம், விசுவாசம், கீழ்ப்படிதல், இந்த 4 அனுபவங்கள் தான் தேவனோடு உள்ள உறவை நாம் காத்து கொள்ளக்கூடிய இடத்தில் நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? நாம் கூடி வருகிறதை அது ஊக்கப்படுத்துகிறது. சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். அநேகர் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறது போல நீங்கள் இருக்க வேண்டாம். தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, தனித்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வது என்பது இயலாத காரியம். தேவன் சபை கூடுதலை வைத்திருக்கிறார் இல்லையா? தமிழ்ல சொல்லுவாங்க, தனிமரம் தோப்பாகாது. தனிமரம் தோப்பாகுமா? தனிமரம் தோப்பாகாது. நீங்கள் தனித்தனியே இருந்தால் அது சபையாகாது. சபை என்பது நாம் ஒருங்கிணைந்து பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அதை விட்டுவிடக்கூடாது என்று எபிரேய நிருபக்காரர் 10ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். சபை கூடுதலை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். சபை கூடுதலுக்கு தடையாக தான் சத்துரு இருக்கிறான். குடும்ப ஜெபங்களுக்கு தடையாக தான் சத்துரு இருக்கிறான். நாம் ஒன்றாக கூடி வருகிறதுக்கு எதிரடையாக, ஏனென்றால்
நீங்கள் எங்கே 2-3 பேர் ஒருமனப்படக்கூடாது. ஒருமனப்பட்டு விட்டால் தேவன் கிரியை செய்கிறார். ஒருமனப்பாட்டை தேவன் விரும்புகிறார். எபேசியர் 4 ஒருமனப்பாட்டை குறித்து ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறார். நீங்கள் அவரவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியின் ஒருமைப்பாடு அவசியமாக இருக்கிறது. சபை கூடி வருகிறது அவசியமாக இருக்கிறது. குடும்பத்தின் ஐக்கியம் என்பது அவசியமாக இருக்கிறது. நாம் எதற்கு ஒன்றுபடுகிறோம்? குடும்பங்களை ஒன்று சேர விடாதபடிக்கு சத்துரு இருக்கிறான். தேவனுடைய திட்டம் என்பது ஒரு குடும்பம். யாக்கோபு தனிநபராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து இஸ்ரவேல் என்ற இடத்திலே அவன் இஸ்ரவேலின் குடும்பம். யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்துக்கு போனார்கள். ஆனால் இஸ்ரவேலை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். அப்படிதான் இருக்கு. யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்துக்கு போனவர்கள் 70 சில்லற பேர் உள்ள போயிருக்காங்க. ஆனா 6 லட்சத்துக்கு மேற்பட்ட புருஷர்களை கொண்டு வரும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? சிங்குலர்ல பேசுறார், ஒருமையில் பேசுகிறார். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன். தேவன், நம்முடைய தேவன் ஒருமனப்பாட்டின் தேவனாக இருக்கிறார். ஏன் மனிதனை சிருஷ்டித்தார்? தனக்கு ஒரு குடும்பம் வேண்டும். He want an extended family. தனக்கு விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் வேண்டும், குமாரர் வேண்டும் என்றுதான் சிருஷ்டித்தார். அப்ப ஒருமனப்பாட்டில் தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஒன்றுபட வேண்டியதை தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவமும் பலவித கொள்கைகளிலும் முரண்பட்டு பிரிந்து இருக்கிறது. உபதேச ரீதியாக, வைராக்கிய ரீதியாக, கசப்பின் காரணமாக, பகையின் காரணமாக பிரிந்திருக்கிறது. பிரிவினைக்கு வித்திட்டவனை அவர்கள் அங்கே அனுமதித்து விட்டார்கள். பிரிவினைக்கு வித்திடக்கூடியவர்களை அனுமதித்து விட்டார்கள். பிரிவினைக்கு வித்திடக்கூடியவன் யார்? விழுந்து போனவன். அவன் தோட்டத்திலே பிரிவினையை கொண்டு வந்தான். தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினையை கொண்டு வந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பிரிவினையை கொண்டு வந்தான். ஆபிரகாமின் குடும்பத்திலே பிரச்சனைகளை கொண்டு வந்தான். இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். பிரிவினைக்கு நாம் ஒத்துப்போகக்கூடாது. சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. குடும்ப ஜெபங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. குடும்பங்கள் ஒன்றுபடுகிறதை தேவன் விரும்புகிறது. அங்கே தேவன் விரும்புகிறார், சத்துரு விரும்புகிறதில்லை. கணவன் மனைவியாக, தகப்பன் பிள்ளைகளாக, குடும்பங்களாக குடும்ப ஜெபங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒழுங்கு இருக்கிறது. நாம் எதற்கெல்லாம் ஒன்றுபடுகிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த இடத்துல, எரிகோ தரமட்டமான இடத்துல அங்கே 7 நாள் சுற்றி வந்தார்கள். முதல் நாள் துவக்கி 6 நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வந்தார்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக போனார்கள். எக்காலங்கள் ஊதும் பொழுது ஜெயம் தரப்பட்டது என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 5-6 அதிகாரங்களிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எரிகோவின் மதில் விழுந்ததின் காரணம் என்ன என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார் என்றால், விசுவாசத்தினாலே. விசுவாசம் தான். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வருகிறது. கேள்வி என்றால் கொஸ்டின் இல்லை, இயரிங். கேள்வி என்பது நாம் செவியை சாய்த்து கேட்பது. எதை செவி சாய்த்து கேட்க வேண்டும்? வேத வாக்கியங்களை, அப்போஸ்தலருடைய உபதேசங்களை நாம் செவிசாய்த்து கேட்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் துவக்கப்படுகிறது. நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தை துவங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும் என்று எபிரேய நிருபக்காரர் கொண்டு வருகிறார். 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், எபிரேயர் 12:1, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவமான பாரமான எல்லாவற்றையும் தள்ளி விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்குள்ளே விசுவாசத்தை துவங்கினவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாசத்தை முடிக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கு நடுவில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீ உன் ஜீவனையும் எண்ணாமல் போராட வேண்டும் என்று அங்கே யூதா சொல்லுகிறார்.
பொதுவான விசுவாசத்தை குறித்து நான் எழுத முற்படும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வருகிறது, எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஏவுதல் வருகிறது. பரிசுத்தாவினாலே நான் ஏவப்பட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டும் என்று நான் முனைப்பாய் இருக்கிறேன், ஆவியினால் ஏவப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அது வாசிங்க. யூதா 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எதை அவசியமாக பார்க்கிறார்? பொதுவான விசுவாசத்தினால் வரக்கூடிய ரட்சிப்பை குறித்து எழுதும் பொழுது நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும் என்பதை நான் முக்கியப்படுத்தி எழுதும்படியாக பரிசுத்த ஆவியினாலே நான் உணர்த்தப்படுகிறேன் என்று கொண்டு வருகிறார். விசுவாசம் தான் முக்கியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அது விசுவாச வீரர்களின் பட்டியலாக இருக்கிறது. அவை எல்லாம் விசுவாசத்தினால் உண்டானது என்று கொண்டு வருகிறார். விசுவாசம் என்பது என்ன என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். கண்டு விசுவாசிக்கிறார்கள், காணாமல் விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் இயேசு. காணாமல் விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்றால் நம்மை குறித்து சொல்லுகிறாரா, சீஷர்களை குறித்து சொல்லுகிறாரா? சீஷர்களை குறித்து தான் சொல்லுகிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டிருந்தாலும் அவரை மேசியா என்ற வெளிச்சத்துக்குள் அவர்கள் வரவில்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பின்னதான் அவரு மேசியா என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். அது யோவான் அப்போஸ்தலன் 2ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் யோவான் அப்போஸ்தலன் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அவர் உயிரோடு எழுந்து வந்து எல்லாவற்றையும் நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பின்புதான் உணர்ந்து கொண்டோம். வேத வாக்கியங்களும் இயேசு சொன்ன வசனத்தையும் நாங்கள் இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறோம் என்று எழுதுகிறார். 22 வாசி. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோர்ந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். எப்பொழுது விசுவாசிக்கிறார்கள்? அவர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்து வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பொழிந்தருளின பின்புதான் விசுவாசிக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள். நம்முடைய விசுவாசத்தின் உறுதிப்பாடு எங்கு இருக்கிறது என்றால் வேத வாக்கியத்திலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவிலும் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒப்பனையாக தான் இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எரிகோவை எப்படி ஜெயித்தார்கள் என்றால் விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். அவர்கள் சுற்றி வந்ததினால் ஜெயித்தார்களா? அவர்கள் எக்காலம் ஊதினால் ஜெயித்தார்களா? அப்படின்னா இங்கே எபிரேய நிருபக்காரர் விசுவாசத்தினால் ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலினால் உறுதியாக்கப்படுகிறது. தேவன் சொன்னபடியே அவர்கள் சுற்றி வந்தார்கள். தேவன் சொன்னபடியே, தேவன் யோசுவாவுக்கு சொன்னதை யோசுவா இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் குடும்பத்தார், இஸ்ரவேலர் கீழ்ப்படிந்து நடந்து எரிகோவை ஜெயித்தார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு விசுவாசத்தை அடைந்து கொள்ள வேண்டும். நாம் வேத வாக்கியங்களை வாசிக்கிறதிலும் பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதிலும், இங்கே சபையாக குடும்பம், சபை என்பது குடும்பம், சபையாக நாம் கூடி வருகிறதிலும், குடும்பமாக இந்த உபதேசங்களை நாம் தியானித்து கை கொள்ளுகிறதிலும், நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறதிலும் நம்முடைய ஜெய ஜீவியம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். எதற்காக விடுதலையாக்கப்பட்டார்கள்? அங்கே பாலும் தேனும் ஊடக்கூடிய ஒரு சுதந்திரமுள்ள ஒரு தேசத்தை அவர்கள் அடைந்து கொள்ளும்படியான வாக்குத்தத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தங்கள் சுதந்திரத்துக்கு போகிறதுக்கு முன்பாக, தங்கள் சுதந்திர வீதத்தை அவர்கள் அடைந்து கொள்ளுகிறதுக்கு முன்பாக, அந்த சுதந்திரத்தை அவர்கள் ஆளுகை செய்யும்படியாக, அந்த சுதந்திரத்திலே அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக, அந்த சுதந்திரத்தில் வரக்கூடிய காரியங்களை அவர்கள் அந்த சுதந்திரத்தை காக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் நடந்து கொள்ளும்படியான ஒரு பயிற்சி கூடம் தான் இந்த வனாந்தரமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலை அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே விடுதலையாக்கி கொண்டு வந்தார். எதற்காக என்றால் ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்க போகிறார்.
அந்த சுதந்திரத்தை அவர்கள் காக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை அவர்கள் காத்து கொள்ள வேண்டும். காக்க வேண்டும் என்பது சத்துருக்கள் இடத்திலிருந்து, காத்து கொள்ள வேண்டும் என்பது அதற்கு தகுதியாக நடந்து அதை தன் வசத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கான தேவனுக்கு முன்பாக அவர்கள் சரியாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் வனாந்தரத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் என்ன சொல்லி அவர்களை விடுதலையாக்குகிறார்? என் ஜனம் என்னை ஆராதிக்கும்படியாக அவர்களை விடுதலையாக்கு. இஸ்ரவேல் என்னை ஆராதிக்க வேண்டும். எங்கு ஆராதிப்பாங்க? எகிப்திலே அவர்கள் ஆராதிக்கவில்லை. இங்கே ஒரு விசுவாசத்தின் ஆராதனை தான் அங்கே இஸ்ரவேலர்களுக்கு வைக்கப்பட்ட முதல் படியாக இருக்கிறது. விசுவாசத்தின் ஆராதனை. இந்த ஆராதனை, விசுவாசத்தின் ஆராதனை என்றால் என்ன? விசுவாசத்தின் ஆராதனை என்பது முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுப்பதாக இருக்கிறது. விசுவாசத்தின் ஆராதனை என்பது முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியது. அவர்கள் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? தேவனை அவர்கள் ஆராதிக்கும்படியாக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். எகிப்து உலகம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பார்வோன் பிசாசுக்கு ஒப்பனையாக நாம் பேசினோம். அங்கு ஆளோட்டிகளை பாவ அவயவங்களுக்கு ஒப்பனையாக பேசினோம். எகிப்திலிருந்து, பார்வோனின் கையிலிருந்து, ஆளோட்டிகளின் கொடுமையிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு உடன்படிக்கையின் அந்த அந்த ஒரே சமுத்திரத்தின் ஊடாகவும் ஒரே மேகத்தின் ஊடாகவும் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். ஞானஸ்தானம் என்பது, அங்க ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், எடுக்காதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் எழுதல. விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்றால் என்ன? இந்த விசுவாசத்தின் அடிப்படை கீழ்ப்படிதலிலே இருக்கிறது. ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையை, ஞானஸ்தானத்தின் ஆலோசனை, ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய ஆலோசனை, ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய நீதி, ஞானஸ்தானம் என்பது தேவனோடு நாம் செய்யக்கூடிய உடன்படிக்கையின் அடையாளம் என்ற இடத்திலே அதை விசுவாசிக்கக்கூடியவன் அதற்கு கீழ்ப்படுகிறான். அதனாலதான் அவர் எழுதுறாரு, விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். தேவனுடைய ஆலோசனை விசுவாசித்து அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் ரட்சிப்பை அடைந்து கொள்ளுகிறோம். இந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்கு அடையாளமாக அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். மேகத்தினூடாகவும் சமுத்திரத்தினூடாகவும் ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். அந்த கண்மலை தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று கொரிந்தியரிலே பவுல் கொண்டு வருகிறார். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்து ஒரு விசுவாசத்தின் ஆராதனையை அவர்கள் செய்ய வேண்டும். விசுவாசத்தின் ஆராதனை என்றால் என்ன? என்னை ஆராதிக்கும்படியாக இஸ்ரவேலை விடுதலையாக்கு என்று விடுதலையாக்கி கொண்டு வந்தவர் ஆராதனையின் முதல் கட்டமாக என்ன செய்கிறார்? ஆராதனையின் முதல் கட்டம் அவர்கள் கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆராதனையின் முதல் கட்டம் என்பது அவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பிரமாணத்தை அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். பிரமாணத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்துவதற்கு நாங்கள் போகிறோம். பழைய ஏற்பாட்டின் பலி என்பது மிருகங்களோடு நின்று விட்டது. ஆனால் அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்பது நாம் நம்மை ஒப்பு கொடுப்பதாக இருக்கிறது. அதுக்கு ஒப்பனையாக கிறிஸ்து, அங்கே மிருகங்கள் இருந்தாலும் மெய்ப்பொருளாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உலகம், மாம்சம், பிசாசு என்ற இடத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை கிறிஸ்து என்னும் ஒரே பலியினாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நாம் பாவத்துக்கு நீங்கி நாம் நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். உலகத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலையாக்கப்பட்ட நாம் நம்முடைய உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதற்கு என்ன அவசியமாக இருக்கிறது? விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அவசியமாக இருக்கிறது. விசுவாசம், கீழ்ப்படிதல் என்பதற்கு என்ன அவசியமாக இருக்கிறது?
வேத வாசிப்பும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவும் அடிப்படையாக இருக்கிறது. நாம் எகிப்திலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேலருக்கு ஒப்பான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் இருக்கிறோம். நம்மை தேவன் விடுதலையாக்கினது நோக்கம் என்ன? நாம் அவரை ஆராதிக்கும்படியாக. ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்ற முதல் தொழுது கொள்ளுதல் என்ற முதல் வார்த்தை ஆபிரகாம் தான் முதலாவது உச்சரிக்கிறார். நானும் பிள்ளையாண்டானும் போய் தேவனை ஆராதித்து நாங்கள் திரும்பி வருவோம் என்று அங்கே 22ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அது என்ன? தனக்கு ஒரே பேரான தன்னுடைய நேசகுமாரனை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய நேசகுமாரனை, தனக்கு பிரியமானவனை அவர் அங்கே பலியாக கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இதுதான் அங்கே ஆராதனை என்ற இடத்துல இருக்கிறது. அங்கே அதே அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் போய் வாசிங்க 5 வாசி. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம். அங்கே தொழுகையின் அர்த்தம் என்ன? என் குமாரனை நான் பலியிட்டு திரும்புகிறேன். பலியிடுதல் தான் அங்கே ஆராதனையாக இருக்கிறது, தொழுது கொள்ளுதலாக இருக்கிறது. இஸ்ரவேலை அவர் விடுதலை ஆக்கினது, அங்கே விடுதலை ஆக்கும் பொழுது நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும். அது எகிப்திலே இயலாது. அவர் காண்பிக்கக்கூடிய இடத்தில் தான் நாங்கள் பலி செலுத்துவோம் என்று அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் புறப்பட்டு வந்த வழியிலே முதலாவது அவர்களுக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த பிரமாணத்தை அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த பிரமாணத்தின்படி அவர்கள் நடக்க வேண்டும். அந்த பிரமாணத்தை ஒருவரும் முழுவதும் நிறைவேற்ற முடியவில்லை, அதை கிறிஸ்துவ நிறைவேற்றினார் என்பது இன்னொரு பக்கம். ஆனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே அவர்கள் நடந்து, மோசேக்கு கீழ்ப்படிந்து, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நடந்து அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் ஸ்தாபிக்க வேண்டும் என்ற திட்டங்களை தேவன் வைத்திருந்தார். இவை எல்லாம் அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். நடந்து அங்கே கொண்டு வந்தார். அவர்களில் அநேகம் பேரில் அவர் பிரியமாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் யாரும் ஜாக்கிரதையாக இதை காத்து கொள்ளக்கூடிய இடத்தில் இல்லை. அதை குறித்து கொரிந்து நிருபக்காரர் எழுதும் பொழுது அவர்கள் சாப்பிட்டார்கள், தூங்கினார்கள், எழுந்திருந்தார்கள், விளையாடினார்கள் என்று அவர்களை குறித்து எழுதுகிறார். இது அவர்கள் அதை குறித்து கரிசனையற்றவர்களாக நடந்தார்கள். அவர்கள் எல்லோரும், அந்த கரிசனையற்றவர்கள் எல்லோரும், ஜாக்கிரதையற்றவர்கள் எல்லோரும் மோசேக்கு விரோதமாகவும் அங்கே தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணினார்கள். யுத்த புருஷராகி அவர்கள் எல்லோரும் மாண்டு போகும் மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே தேவன் நடத்தினார். வனாந்தரத்திலே இந்த முரண்டு பிடித்தவங்களாம் மரித்து போகும் வரைக்கும் அங்கேதான் நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையை நாம் நிறைவேற்றுவதற்கு, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சுயத்தை, நம்முடைய சுயாதீன சித்தத்தை, நம்முடைய சொந்த விருப்பங்களை, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை எல்லாவற்றையும் விட்டு நாம் எல்லாவற்றையும் தேவனுடைய பகுதியிலே நாம் ஒப்பு கொடுத்தால்தான் இந்த வனாந்தரத்தை தாண்டி நாம் சுதந்திரத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பது இஸ்ரவேல் நமக்கு நல்லாட்டமாக இருக்கிறது. எல்லாரும் வந்துட்டாங்க. மோசேயின் தலைமை முடிந்து யோசுவாவின் தலைமைக்கு வந்து விட்டது. யோசுவா அவர்களை அந்த பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு மரணமே என்று பவுல் எழுதுகிறார். அங்கே யோர்தான் இருக்கிறது. பிரவாகித்து வரக்கூடிய யோர்தானை அவர்கள் கடந்து வந்தால் சுதந்திரத்துக்கும் இவர்களுக்கும் நடுவே இப்பொழுது எரிகோ இருக்கிறது.
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு வைத்த ஆவிக்குரிய லக்கு சுதந்திரம், அதை அடைவதற்கு நாம் முற்படும் பொழுது நமக்கு தடையாக ஒரு எரிகோ இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய லக்கு என்ன, நம்முடைய சுதந்திரம் என்ன? நம்முடைய லக்கும் நம்முடைய சுதந்திரமும் கிறிஸ்துவாக இருக்கிறார், நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். நம்முடைய மணவாளனை நாம் அடைந்து கொள்வதற்கு தடையாக ஒரு எரிகோ இருக்கிறது. அவர்கள் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாக ஒரு எரிகோ இருக்கிறது. அங்க 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் அவர்கள் கில்காலுக்கு வந்தார்கள், கீழ்ப்படிந்து அந்த பிரமாணத்தை, உடன்படிக்கையின் பிரமாணத்தை நிறைவேற்றினார்கள். அடுத்த சந்ததியில் உள்ள அத்தனை பேரையும் யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். அங்கே கில்காலிலே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. யோசுவா 5:5 வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். கீழ்ப்படியாத எல்லோரும் அங்கே மாண்டு போனார்கள், அழிந்து போனார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய சுதந்திரத்தை அவர்கள் காணவே இல்லை என்ற இடத்தில் முடிவடைந்து விட்டார். இப்பொழுதுதான் யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்துல, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன். அங்கே அவர்கள் சமனான வெளியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். எகிப்தின் நிந்தை புரட்டி போடப்பட்டது கில்காலிலே. அதற்கு முன்பாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் எல்லோரும் முரண்டு பிடித்தவர்கள், எதிர்த்து நின்றவர்கள், கலகம் பண்ணினவர்கள். கலகம் பண்ணுகிறவர்கள் சுதந்திரத்துக்குள் போக முடியாது. தேவன் அருவருக்கக்கூடிய பட்டியலில் சகோதரருக்குள்ளே கலகம் பண்ணுகிறத கொண்டு வந்துட்டார். சகோதரருக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணுவது, சகோதரருக்குள்ளே கலகம் பண்ணுவது, முன்னொன்று பேசி பின்னொன்று பேசுவது, மற்றவர்களை குறித்து இழிவாக நினைப்பது, மற்றவர்களை ஏளனமாக பேசுவது, நியாயம் தீர்ப்பது என்பது தேவனுடையது. முந்தி நீ யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம் என்ற எச்சரிப்பு வேதம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இப்படி கலகம் பண்ணவர்கள், தலைமையை எதிர்த்து முரண்பட்டவர்கள். மோசேயே எதிர்த்திருக்கிறான். அவன் யோசுவாவோடு எப்படி இருப்பான்? அப்படிதான் இருப்பான். அதனாலே யோசுவாவின் காலத்துக்கு முன்பாக யோசுவா தலைமையை எடுக்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். கலக வீட்டார்னே அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பேர் வைக்கிறார். கலக வீட்டாராகி இஸ்ரவேலர், யாக்கோபின் குடும்பம் கலகத்துக்கு பேர் போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில். இவர்கள் எல்லோரும் செத்து மடிந்த பின்புதான் இவர்கள் சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய இடத்தில் வருகிறார்கள். அதற்கு முன்பாக அந்த உடன்படிக்கையின் கீழ்ப்படிதலை யோசுவா நிறைவேற்றுகிறார். எல்லோரையும் விருத்த சேதனம் பண்ண பின்பு அங்கே தேவன் சொல்லுகிறார், எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று சொல்லுகிறார். அங்கு சமனான வெளியிலே பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள். எரிகோவின் சமனான வெளியிலே அந்த மாதத்தின் 14ஆம் தேதி அவர்கள் சமனான வெளியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய நாளிலே தேசத்தினுடைய தானியத்தினால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்கள் சுட்டு கதிர்களை புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த நாளிலே மன்னா நின்று போயிற்று. மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷம் துவக்கி புசிக்க ஆரம்பிக்கிறார். இது ஒரு மேலான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதை தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே எழுதுகிறார். முந்தின பகுதியில், நீங்கள் அடிப்படைகளையே மீண்டும் மீண்டும் போட்டுக்கொண்டு இல்லாதபடிக்கு. 6 வாசிங்க.
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். விட்டுன்னா அதை விட்டு இல்லை, அதற்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வளர வேண்டும். அடிப்படைகளையே நாம் பேசிக்கொண்டு இருப்பது அல்ல, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர வேண்டும். அதுக்கு மேலான ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் வளர வேண்டும் என்பதை அவர் கொண்டு வருகிறார். இப்படி அவர்கள் சுதந்திரிக்க போகக்கூடிய தேசத்துக்கும் அவர்களுக்கும் நடுவாக ஒரு எரிகோ இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு தடையாக இருக்கக்கூடிய எரிகோ என்ன? தேவன் நம்மை உலகம், பாவம், மாம்சம், பிசாசு என்றவர்களிலிருந்து அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். நம்மை விசுவாசத்தினாலே, ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையினாலே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே, வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தேவன் நம்மை நடக்க செய்திருக்கிறார். ஆனால் நமக்கு தடையாக இருக்கக்கூடியது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த எரிகோ மிகப்பெரிய ஒரு வல்லமையாக அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. இந்த எரிகோவின் மதில் மிகவும் அகலமான ஒரு மதிலுடைய ஒரு மிகப்பெரிய பட்டணமாக இருக்கிறது. அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய வளர்ந்த ஒரு நாகரிகமாக எரிகோ இருக்கிறது. நாகரிகம் வளர்ந்திருக்கிறது என்றாலே பாவமும் பெருகி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகமாக அது வளர்ந்திருக்கிறது. அதன் மதிலிலேயே ஒரு வேசி குடியிருக்கத்தக்கதாக அந்த பட்டணத்தில் பாவமும் பெருகி இருக்கிறது. அப்படிப்பட்ட பட்டணத்தை, அவ்வளவு பெரிய அரணுள்ள ஒரு பட்டணத்தை இவர்கள் எப்படி ஜெயிக்க போகிறார்கள்? ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த புருஷர்களையும் நான் இன்றைக்கு உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். எப்பொழுது ஒப்பு கொடுப்பார் என்றால் 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அங்கே தேவனுடைய தூதனானவர் அவர் வந்து நிற்கிறதை அவர் பார்க்கிறார். 13ஆம் வசனத்தில் எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து யோசுவா பார்க்கும்போது ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்கிறார். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி, இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தல், முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டான், ஆராதித்தான். ஒரு ஆவிக்குரிய விசுவாசம் உள்ள ஒரு ஆராதனையை முன்னெடுப்புக்கு பின்புதான் ஒரு ஜெயத்தின் ஆலோசனை கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஒரு விசுவாசத்தின் ஆராதனை, முதலாவது ஒரு விசுவாசத்தின் ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுதந்திரத்துக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எரிகோவை ஜெயிப்பதற்கு ஒரு விசுவாசத்தின் ஆராதனை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஆராதனை என்பது நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்பதிலும், நம்மை தாழ்த்துகிறதிலும், நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் அது காண்பிக்கிறது. நம்மை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்பதை தான், நம்மை பலியாக ஒப்பு கொடுப்பதை தான் அவர் சாஷ்டாங்கமாக முகங்குப்புற விழுந்ததை அது காண்பிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தடையாக நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆவிக்குரிய முன்னெடுப்பை நாம் வைக்கும் பொழுது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை நாம் ஆராய்ந்து அப்புறப்படுத்த வேண்டும். நம்முடைய சுதந்திரத்துக்கும் நமக்கும் நடுவாக இருக்கக்கூடிய எரிகோ என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்கிறோம். நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய இலக்கை நிர்ணயிக்கிறது என்று கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை நாம் உறுதியாக இருக்கிறோமா, அந்த தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் உறுதியாக இருக்கிறோமா என்பதுதான் நாம் யார் என்பதை அங்கே காண்பிக்கிறதாக இருக்கிறது. பூமிக்குரிய விஷயங்களிலே நாம் தீர்மானங்கள் பண்ணுகிறோம், ஆவிக்குரிய ரீதியிலே நாம் தீர்மானங்கள் பண்ணுகிறோம். எதை நிறைவேற்றுகிறதில் நாம் முனைப்பாக இருக்கிறோம் என்பதுதான் நாம் எழுத்துக்குரியவர்களா நாம் ஆவிக்குரியவர்களா என்பதை காண்பிக்கிறதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த பிரயாணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும், நமக்கான ஜெயத்தையும் நமக்கான சுதந்திரத்தையும் கொடுக்கிறவர் தேவன்.
அவரால் ஏற்படுத்தப்பட்ட தலைமைக்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு ஒரு கூட்டத்தார் அவர்களுடைய காரியங்களிலே முனைப்பாக இருக்கிறார்கள். மன்னா அவர்களுக்கு சலித்து விட்டது, மாம்சம் கேட்கிறார்கள். தாங்கள் இச்சித்ததை கேட்டு அங்கே அவர்கள் மாண்டு போனார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதபடிக்கு அவன் தன் இச்சையினால் இருப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவர்கள் இச்சித்து அதை கேட்டு வாங்கி அவர்கள் கெட்டு போனார்கள். ஆபிரகாமோடு வந்த லோத்து விசுவாசித்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்ட அவன் கண்களை ஏறெடுத்து சோவாருக்கு போகும் வழிமட்டும் இருக்கக்கூடிய சமபூமி எல்லாம் எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் இருக்கிறது என்று அவனுடைய தரிசனம் விலகி போய் அவனுடைய தரிசனம் அங்கே கெட்டு போனதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே யோசுவா அங்கே தேவனுடைய சேனைகளின் அதிபதிக்கு முன்பாக முழுவதும் தன்னை ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவன் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்கிறார். அப்படி கேட்டவர்கள் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே தமஸ்குவின் வழியிலே அங்கே கிறிஸ்துவை தரிசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்ட முதல் கேள்வி, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறேன்? தாவீதை குறித்து தேவன் சொன்ன சாட்சி, எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்ற சாட்சி. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் அசையாத உறுதியான விசுவாசத்தை நாம் பெற்றிருந்தால், அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த வாழ்க்கை நம்மை ஒரு ஜெயத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தீர்மானங்களின் உறுதி எப்படி இருக்கிறது? நாம் அவரை அறிகிற அறிவில் தான் அன்பு இருக்கிறது. நாம் அவரை அடைந்து கொள்ள அந்த அன்பில் தான் நம்முடைய விசுவாசமும் உறுதியும் இருக்கிறது. அவருடைய அன்பு பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆலோசனைகள் அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதுக்கு நாம் கீழ்ப்படியணும். நாம் எடுக்கக்கூடிய ஆவிக்குரிய தீர்மானங்களே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்வதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் யார் என்று அதற்கு நாம் முதலாவது நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய குமாரராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக நாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அதுக்கு அங்கே அச்சாரமாக பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் நம்முடைய நடக்கை, பார்வை, கேட்பல், பேச்சு, கிரியை எல்லாவற்றிலும் ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நான் என்னுடைய சொந்தமாக நான் எதையும் செய்கிறதில்லை. என் பிதா எவைகளை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அவைகளே நான் செய்கிறேன். நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியானால் நாம் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க மாட்டோம். நம்முடைய ஆராதனை எழுத்தின்படியான பேருக்கான ஒரு ஆராதனையாக இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசம் உள்ள ஆராதனை. முதலாவது நாம் ஒரு விசுவாசம் உள்ள ஆராதனை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆராதனை என்பது என்ன? அவருடைய பிரமாணங்களின்படி நடப்பது. ஆராதனை என்பது என்ன? நம்முடைய சுயத்தை பலியாக்குவது. ஆராதனை என்பது என்ன? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நம்முடைய குறிக்கோளை அடைந்து கொள்வது. ஆராதனை என்பது என்ன? நம்முடைய குறிக்கோள் கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. கானானின் சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அற்பமான மாம்சத்தையும் தங்களுடைய இச்சையையும் நிறைவேற்றும்படியாக விரும்பி அங்கே வழியிலே அழிக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் ஒருவரும் சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. ஏனென்றால் முரட்டாட்டம் பண்ணினார்கள், தலைமையை எடுத்து பேசினார்கள், தேவனுக்கு எதிரடியாக அவர்கள் புரட்சிகளை செய்யும்படியாக விரும்பினார்கள், கிளர்ச்சி செய்தார்கள், கலகம் செய்தார்கள், கலக வீட்டார் என்று பெயர் எடுத்தார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற்றும்படியாக நம்முடைய சொந்த சித்தங்களை நாம் அழிக்க வேண்டும்.
நம்முடைய சுயாதீன சித்தத்தை நாம் முற்றிலுமாக அழித்து, நம்முடைய ஜென்ம சுபாவத்தை நாம் முற்றிலுமாக அழித்து, தேவனுடைய திவ்ய சுபாவங்களை நாம் பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படியான பிரயாசப்படக்கூடியவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள்தான் இந்த யோர்தானை கடந்து இந்த கில்காலுக்கு வந்தவர்கள். அவர்கள்தான் மேலான ஒரு பஸ்காவை அங்கே ஆசரித்து தேசத்தின் பலனை புசித்தவர்கள். அவர்கள்தான் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து எரிகோவின் மதிலை அங்கே ஜெயித்தவர்கள். விசுவாசத்தினாலே இந்த எரிகோவின் மதில் அங்கே முற்றிலுமாக தகர்க்கப்பட்டது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், 7 முறை 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்து அங்கே எக்காலம் ஊதப்பட்டது. அவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். எரிகோவையும் எரிகோவின் ராஜாவையும் எரிகோவின் யுத்த புருஷரையும் அவர்கள் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். ஒரு பெரிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அங்கே ஆவிக்குரிய ஒரு முன்னெடுப்பு, வேத வாசிப்பு, பரிசுத்தாவின் நிறைவு என்ற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் ஆராதனை என்பது இந்த 4 காரியத்திலும் தான் அமைந்திருக்கிறது. கீழ்ப்படிதல், வேத வாசிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம், கீழ்ப்படிதல் என்ற இடத்தில் தான் அது இருக்கிறது. இந்த காரியத்தில் தான் அவர்கள் அங்கே ஜெயத்தை பெற்றார்கள். 7 என்பது பரிபூர்ணம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 7 என்பது பூரணம். 7 வார்த்தைகள் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே 7 வார்த்தைகள் இருக்கிறது. முடிவு கிறிஸ்துவின் சிலுவையிலே 7 வார்த்தைகள் இருக்கிறது. 7 நாள் எல்லாவற்றையும் 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். கிறிஸ்து அங்கே 7வது நபராக இருக்கிறார் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்று சொன்ன இடத்துல 7வது கிறிஸ்து அங்கு ஆவிக்குரிய மணவாளனாக அங்கே காட்சி அளிக்கிறார். அங்கே எவருவின் வீட்டிலே அவனுடைய மகளை உயிரோடு எழுப்ப வந்த இடத்துல கிறிஸ்து 7வது நபராக அங்கே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எவருவின் மகள் மரித்த நிலவரத்தில் இருக்கிறார், எவருவின் மனைவி. அவரோடு வந்த 3 சீஷர்கள். கிறிஸ்து 7வது நபராக இருக்கிறார். அவர் பரிபூரணத்தின் நிறைவாக இருக்கிறார். அவர் பூரணமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்துக்கு அங்கே நாம் நம்முடைய ரட்சிப்புக்கு 7 படிகள் இருக்கிறது. நம்மளுக்கு 7 வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தால் 7 சபை, 7 தூதர்கள், 7 நட்சத்திரம், 7 தூதர்கள், 7 எக்காலம், 7 கலசம், 7 முத்திரைகள், 7 கண்கள், தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே 7 ஆவியின் தன்மைகள். இப்படி 700 வகையான 7 என்ற ஷெவா என்ற அந்த எண் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 7 அது பல இருக்கிறது. ஆனால் இங்கே எரிகோவை பரிபூர்ணமாக ஜெயிக்கக்கூடிய இடத்திலே தேவனுடைய ஆலோசனை 7 நாள் அவர்கள் சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வந்து எக்காலங்கள் ஊதும்போது அவர்கள் ஆர்ப்பரித்து அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால், ஒரு பரிபூர்ணமான ஒரு பூரணமான ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். நமக்கு தடையாக இருக்கக்கூடிய எரிகோ என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய வாஞ்சையை தேவன் தந்திருப்பார். அதுக்கு தடையாக என்ன இருக்கிறது? ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்குரிய வாஞ்சையை தேவன் தந்திருக்கிறார். அதுக்கு தடையாக என்ன இருக்கிறது? தேவனுக்காக வாழும்படியான ஒரு வாஞ்சையை தேவன் தந்திருக்கிறார். வாஞ்சையை விருப்பத்தையும் தருகிறவர் தேவன். ஆனால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும். அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய தயவினாலே, அவர் தந்த அபிஷேகத்தின் நிறைவினாலே அதை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருமைப்பாட்டுக்கு தடையாக என்ன இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசுவாசத்துக்கு தடையாக என்ன இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு பரிசுத்த முன்னெடுப்புக்கு முன்பாக தடையாக இருக்கிறது என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதை தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் ஜெயம் பெறும்படியாக நம்மை முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக என்ன இருக்கிறது? ஒரு ஆவிக்குரிய முன்னெடுப்புக்கு தடையாக என்ன இருக்கிறது?
ஒரு விசுவாசத்தின் ஆராதனையை நாம் செய்து முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு கூட்டத்தார் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். எகிப்தின் நெந்தை அவர்கள் மேல் இருந்து தேவன் புரட்டி போட்டார். தேசத்தின் பலனாகிய ஒரு பலமான ஆகாரத்தை அவர்கள் புசிக்கக்கூடிய இடத்திலே தேவன் அவர்களை கொண்டு வந்தார். ஒரு பஸ்காவை அவர்கள் அங்கே கொண்டாடினார்கள். ஆனாலும் கூட ஒரு எரிகோ அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஆவிக்குரிய ஆராதனை தான் அவர்களை அங்கே ஒரு ஜெயத்துக்கு நேராக கொண்டு வந்தது என்று இந்த காலங்களிலே பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எரிகோ போன்ற தடைகளை நாம் நீக்கும்படியாக முற்றிலும் நாம் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு ஆவிக்குரிய ஒரு முனைப்போடு நாம் கிரியை செய்வோம். அவரை விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். முற்றிலுமான ஒரு பரிபூர்ணமான ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம்.